ஸோ கைஸ் நம்ம வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸ் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, அதாவது தொலைஞ்சு போன புதையில வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான படங்களை வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்காக 3 படத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். 3 படமே வேற லெவலில் இருக்கும். அதுவும் அண்டர்ரேட்டடான ஒரு படம் சொல்லுவேன். பொதுவாக ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி அப்படின்னா எதெல்லாம் இருக்கும், லாஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள், அன்சார்ட்டட் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இல்லாமல் ஓவர் அண்டர்ரேட்டடான படத்தை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா அப்படின்ற ஒரு படம். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் நோட் பண்ணாத ஒரு படமே வந்து சொல்லுவேன். முக்கியமாக இதில் அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் பியூர்லி ஒரு கூஸ் பம்மிங்கான படமே வந்து சொல்லுவேன். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டி பிட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரை விரும்புகிற ஆள்னே வந்து சொல்லுவேன். போரிங்கான பர்சனே வந்து கிடையாது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக துருன்னு இருக்கிற ஒரு பர்சனு. அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவார். அதாவது அந்த காலத்து ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்பார் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. ஸோ ஆர்கியாலஜி அந்த சைடு மாதிரி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி சிவில் வார் காலகட்டத்தில் ஒரு பெரிய கப்பல் வந்து மாயமாக மறைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் இருக்கிறதாகவும் அது ஃபுல்லாக வந்து தங்கம் வந்து நிறைஞ்சிருக்கிறதாகவும் இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அந்த கப்பலை கண்டுபிடிக்கணும்னு இவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அட்வென்ச்சர் மேற்கொள்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு டெட்லியான வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதாகவும் அதை வந்து ஒரு டாக்டர் வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கதையும் இந்த ஷிப்பு இந்த கப்பல் கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும். அதெல்லாம் வேற லெவலில் இருக்குன்ற சொல்லுவேன். ஸோ நடுவில் அவங்க அந்த நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் நிறைய அப்டாக்கிள்ஸ்லாம் வரும். ஸோ க்ளூஸ்லாம் வந்து நிறைய வந்து கண்டுபிடிப்பாங்க. உண்மையாகவே பியூர்லி கூஸ் பம்ஸ் ஆகுன்றது சொல்லுவேன் அந்த ஒரு சீனுமே. ஸோ வில்லன்ஸ்லாம் வந்து அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, மொத்தமாக அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்ன ஆச்சுன்றதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லிங்க் இல்லை அப்படின்னா டெலகிராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போகலாம். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபூல்ஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான பென் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதையல் மேலாம் ரொம்பவே ஆசை. இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணி ஒரு புதையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்காக அவரோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரோட வைஃப் கூட அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்து கிடைக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் ட்ரெஷர் வந்து ஒன்று நடுக்கடலில் உள்ள ஒரு கப்பலுக்குள்ள இருந்ததாகவும் அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாயமாக மறைஞ்சதாகவும் இப்போ அந்த கப்பல் வந்து ஆள் கடலில் இருக்கிறதாகவும் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்து விட்டுருவாரா, அவர் திரும்ப அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல அவங்களையும் அவங்களோட ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டா வந்து அவர் இழுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவர் மட்டுமே அந்த ட்ரெஷரை வந்து தேடல. ஒரு பெரிய பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து ஃபண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்து டீப் சீல டைவிங்லாம் விட்டு தேட ஆரம்பிக்கிறான். அதுமே தாண்டி இவங்களோட மோசமான ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அந்த கப்பலை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்வென்ச்சரஸாக தான் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படா அவங்க தப்பிச்சு வராங்க, தப்பிச்சு வந்தால் போதும்டா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு சீன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலில் அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள், ஆழ்கடலில் காமிக்கிற அந்த ஸ்டேஜிங் பண்ணுற விஷயமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த கப்பல், நடுக்கடலில் உள்ள அந்த கப்பல், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான விஷுவல்ஸோட காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயே ஒரு சில துரோகம்லாம் வந்து நடக்கும். ஸோ எல்லாமே நாட் ஒன்லி அட்வென்ச்சர் மூவி இது. ஸோ நிறைய துரோகம் இது மாதிரியான லைஃப் லெசன்ஸ்லாம் வந்து உள்ள வச்சு நல்லபடியாகவே படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் த ஸ்பியர் ஆஃப் குவெஸ்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கர ஜீனியஸான ஒரு ஆள். அதாவது அவர் வந்து நிறைய டிகிரி வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறாரு. அது என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியன். என்னடா லைப்ரரியனில் அப்படி என்னடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லைப்ரரியன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான லைப்ரரியன் கிடையாது. அந்த வேலை வந்து சாதாரணமான வேலை கிடையாது. ஸோ ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து புத்தகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது பவர்ஃபுல் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பசில்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாகவே வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிப்பார். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பார். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசிலில் ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ அந்த பீஸ் அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான பவர்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அட்வென்ச்சரை வந்து அவர் மேற்கொள்றாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, வேறு கண்ட்ரிக்கெலாம் போக ஆரம்பிக்காரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசில் சால்விங் தான். ஸோ எப்படி அந்த பசிலை வந்து அவர் சால்வ் பண்ணாரா இல்லையா, அந்த பவர் வந்து அவர் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா MX பிளேயரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்டில் சொல்லியிருக்க இந்த 3 படமே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு லிங்க் இல்லை அப்படின்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி எந்த சேனலில் உங்களுக்கு படம் வேணுன்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.